வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு 2026 புத்தாண்டு பலன்கள். இந்த 2026ல கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள் நம்ம எடுக்கும்போது வருட கிரகங்களான அந்த குரு பகவான், அடுத்து ராகு கேது, அடுத்து சனி. இந்த குரு பகவான் இந்த காலகட்டம் 2026 ஆரம்பிக்கும் போது மிதுன ராசியில வக்ரத்தன்மையோடு இருக்கிறார். அடுத்து கேது பகவான் சிம்ம ராசியில, ராகு பகவான் அந்த கும்ப ராசியிலையும், சனி பகவான் இயல்பு நிலையில அந்த மீன ராசியில இருக்கிறார். இந்த காலகட்டம் இந்த 2026ல முதல்ல எடுத்தோடனே அந்த குரு பகவான் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இவர் வக்ர நிவர்த்தி எப்போ பெறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானினுடைய அந்த பெயர்ச்சி, அதாவது கடக ராசிக்கு உச்சம் பெற்று போகக்கூடிய பெயர்ச்சி 2ஆம் தேதி ஜூன் மாதம் அந்த குரு பகவான் உச்சம் பெற்று போகிறார். இதே குரு பகவான் 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா அதிசாரம் பெற்று அந்த சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இந்த இயர்ல, அதாவது 2026ல சனி பகவான் அந்த தன்னுடைய வக்ர நிலையை அப்படின்னு பார்க்கும்போது வக்ரத்தன்மை எப்போ அடைகிறார் அப்படின்னு பார்க்கும்போது 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடைகிறார். கிட்டத்தட்ட 6 மாதங்களுக்கு அவர் இயல்பு நிலையிலிருந்து அதுக்கப்புறமாக ஜூலை மாதம் வக்ரத்தன்மை அடைகிறார். இவர் டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வருடத்தின் இறுதி மாதமான அந்த டிசம்பர் மாதத்துல 6ஆம் தேதி அந்த கேது பகவான் அந்த கடக ராசிக்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் மகர ராசிக்கும் பயிற்சியாகி வருகின்றனர். இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய அந்த வருட கிரகங்களின் நிலவரங்கள். இதன்படி நம்ம ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் என்ன மாதிரியான பலன்களை பெற போறாங்க, நீங்க எந்தெந்த இடத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்கும் உண்டான 2026 புத்தாண்டு பலன்கள். காலபுருஷனுக்கு 2வது ராசியில ரிஷப ராசியில இருக்கக்கூடிய 2வது நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், 4ஆம் பாதம். இந்த 4 பாதங்களையும் உள்ளடக்கியது இந்த ரோஹிணி நட்சத்திரம். ரிஷப ராசி என்பர்கள் ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கிருஷ்ணருடைய நட்சத்திரம் அப்படின்றது தான் நம்ம நினைவுக்கு வரும். ரொம்ப அதிகப்படியான குறும்புகள் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். அதாவது வெளிப்படையாக எந்த விதமான ஒரு சில்மிஷமும் செய்ய மாட்டாங்க, குறும்புகளும் இருக்க மாட்டாங்க. சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா கண்ணாலேயே எல்லாரையும் மயக்கிறது, அவங்களுடைய சிரிப்புனால எல்லாரையும் மயக்கிறது, இந்த மாதிரியாக அந்த குழந்தைகளினுடைய தன்மைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுட்டித்தனம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர அன்பர்களாக தான் இருப்பாங்க. இவர்கள் வயசாகும்போது, அதாவது ஒரு பருவ வயசுல வராங்க, இளம் பருவத்துல வராங்க அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களினுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது இருக்கும். பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னா பாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது நிறைய பேர் இருக்கும். அந்த மாதிரியாக இவர்களினுடைய அந்த வசீகரமான பேச்சுக்கு எல்லாருமே அடிமையா இருப்பாங்க. ஒரு வார்த்தை இவங்க பேசலைன்னா இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தூக்கம் வராது. அந்த அளவுக்கு இவங்க மூலமாக அந்த ஏதாவது ஒரு விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு படைத்தவர்கள் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஆன்மீக சம்பந்தப்பட்ட சில மாற்றங்கள் அப்படின்றது இந்த 2026ல நிறைய கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 இயர்ஸ்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த ஒரு 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீகத்துல நாட்டம் இருக்கும். ஆனால் அதை முழுமையாக இவங்களால கவனம் செலுத்த முடியாத ஒரு தன்மையில இருக்கும். இப்போ சில மெடிடேஷனே பண்றாங்க அப்படின்னா இவர்களுக்கு அந்த குருமார்களினுடைய அந்த ஒரு ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கப்பெற்று அந்த தெய்வங்களினுடைய அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கப்பட்டு சில தேர்ட் ஐ ஓப்பன்ஸ் அப்படின்றதுலாம் இவங்களுக்கு இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். ஆனாலும் அதை ஒரு கவனத்தோட ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்றது கடந்த 2 வருடங்கள்ல இருந்திருக்கும். இந்த 2026ல இவர்களுக்கு இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் அப்படின்றது மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இவர்களினுடைய 4ஆம் இடத்துல, அதாவது சிம்ம ராசியில இருக்கக்கூடிய அந்த கேதுவினுடைய அமைப்பு இந்த வருடம் அந்த கேது பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்திற்கு வர்றார். அதனால மிகப்பெரிய அளவுக்கு அந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல
நாட்டங்கள் அதிகமாகி அதனுடைய அமைப்புகள்னால உங்களுக்கு லைஃப்ல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை கண்டாலே பயப்படக்கூடியவர்கள் நம்ம ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள். ஆனால் இந்த 2026ல் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை ரொம்பவும் சாதுரியமாக, அதாவது ஒரு ஸ்மார்ட்னஸோட அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த 2026ல் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த 2026 தொழில் செய்யக்கூடிய அதாவது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியாக அமைப்புகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி தொழில் தான் இருப்பாங்க. அதாவது பேச்சினால வரக்கூடிய ஒரு தொழில் அப்படின்றது இவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும். வேலையில் இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஒர்க் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த மாதிரியாக அந்த கன்சல்டன்சி, ஹெச்ஆர் கன்சல்டன்சி சர்வீசஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா லேபர் கன்சல்டன்சி சர்வீசஸ், இந்த மாதிரியாக கண்ட்ரி, அதாவது பல்வேறு கண்ட்ரிகளுக்கு லேபர் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய சர்வீஸ்லாம் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு அதிகப்படியாக பண்ணிட்டு இருப்பாங்க. இவர்களுக்கு இந்த வருடம் மிக உயர்ந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது, தொழில் ரீதியான முன்னேற்ற வளர்ச்சிகளும் தொழில் ரீதியான அதிகப்படியான வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு தருணம். அடுத்து ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், நிறைய ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இயற்கை சம்பந்தப்பட்ட பொருட்களை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய ஒரு ஷாப்ஸ்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. இவர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு உண்டான அந்த ஆன்லைன் விற்பனை அப்படின்றது மிக பெரிய அளவுக்கு நல்ல ஒரு உச்சத்தை தொடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அபரிமிதமான ஒரு சேல்ஸ் அப்படின்றது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி டைரக்டா வாடிக்கையாளர்களை சந்திக்கக்கூடியவர்களுக்கு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது மெஷினரிலாம் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் அப்படின்றது இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. லாபத்துல கொஞ்சம் நீங்க அளவை குறைச்சு உங்களுடைய விற்பனையினுடைய அளவை அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இது வரைக்கும் ஒரு 25% லாபம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல பாத்தீங்கன்னா இப்போ அந்த லாபத்தினுடைய அளவை வந்து 15% குறைச்சு அந்த கவுண்டிங்ஸ், அதாவது விற்பனை சேல்ஸ் நம்பர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த 2026ல் இருக்க போது. இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த வருடம் சொந்தமாக சொத்துக்களை அதிகப்படியாக வாங்குவதற்குண்டான ஒரு தருணம். சொத்தின் மீது பெரிய அளவுக்கு ஆசை இருக்காது, ஆனால் நம்மளும் வாங்கி பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க, சுத்திக்கிட்டே இருப்பாங்க. எந்நேரமும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல, வாரத்துல ஒரு 2 நாள் தான் வீட்டில் இருப்பாங்க. மீதி 5 நாட்களும் பார்த்தீங்கன்னா டிராவலிங்லேயோ இல்லை வேறு இடத்துலையோ இல்லை வெவ்வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய ஒரு தருணமாகவோ தான் இந்த ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இருப்பாங்க. இதனால இவர்களுக்கு பெரிய அளவுக்கு அந்த சொந்த வீட்டின் மீது பெரிய அளவு பற்று கிடையாது. இந்த வருடம் அந்த சொந்த சொத்துக்களை வாங்குவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அரசாங்க உத்தியோகத்தில் நிறைய பேர் ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அரசாங்கம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக இருந்து அந்த இடத்துல ரொம்ப வருஷமாக வேலை செய்யணும். அதுதான் அரசாங்க உத்தியோகத்துக்கு உண்டான முதல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டியே. நம்ம ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் ஒரு இடத்துல இருக்கிறதே பெரிய விஷயம். இவங்களுக்கு அரசாங்க உத்தியோகமே சரிபட்டு வராது. அதனால் 100ல் பார்த்தீங்கன்னா ஒரு 10% வேணால் அந்த அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளாக தான் இருப்பாங்க. யார்கிட்ட அதிகப்படியாக பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்குதோ அந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக, அதாவது கவுன்சிலிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவர்கள், மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான், இவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் நிறைய ஒரு வளர்ச்சிகள், அதாவது உங்களுடைய உத்தியோகத்தில் ஒரு டெவலப்மெண்ட், உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் ஐடி
சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருந்தாலும் அங்க பெரிய அளவுக்கு வருமானத்துல உங்களுக்கு பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அதனால இன்னொரு வேலையை பார்த்து நீங்க போகக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக போகலாம். அதுல எந்த விதமான ஒரு தயக்கமும் வேண்டாம். இந்த 2026 தனியார் துறையில வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த 2026 மாணவ பருவங்களுக்கு நல்ல ஒரு தேர்வுகள் சம்பந்தப்பட்ட இடத்துல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிகளையும், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்வு எழுதும் போது ஏதாவது ஒரு சின்னதா ஒரு தெய்வ வழிபாடு பண்ணுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய ஒரு பதட்டங்கள், அதாவது இவங்க நல்லா படிப்பாங்க, நல்லா தேர்வு எழுதணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட போவாங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ள நுழைஞ்ச உடனே கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவாங்க. அதனால ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் உங்களுடைய மனப்பதட்டத்தை குறைப்பதற்கு மாணவர்கள் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்களோ இல்லை எக்ஸாமுக்கு நாள் அந்த நல்ல ஒரு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு போங்க. நல்ல ஒரு சக்சஸான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த நட்சத்திர பெண்கள் இந்த 2026 அதிகப்படியான குடும்பத்துல இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை சீர் செய்வதற்குண்டான ஒரு தருணம். கடன் அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நிவர்த்தியை தேடுவதற்குண்டான ஒரு தருணம். குடும்பத்துல என்னென்னலாம் உங்களுக்கு மிஸ்கேரேஜ் இருக்கோ இல்லை உங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் அந்த குடும்பத்துல இருக்குன்னா அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுவதற்குண்டான ஒரு முக்கியமான வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் வேலை வீடு இப்படியே இருந்த ரோஹிணி நட்சத்திர பெண்கள் இந்த வருடம் குடும்பம் சம்பந்தப்பட்ட சில அக்கறையான விஷயங்களை முன்னெடுப்பதற்குண்டான ஒரு தருணமாக இருக்க போது. அந்த வீட்டில் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இல்லாததுனால இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்ற மாதிரியாக குடும்ப நலன் அமைத்து நீங்க செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ரோஹிணி நட்சத்திர பெண்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் தொழில் ரீதியான ஒரு முன்னேற்றமும் பெண்களுக்கு வேலை ரீதியான நிறைய வளர்ச்சிகளும் அடையக்கூடிய ஒரு தருணம். சில பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2026 இருக்க போது. ரோஹிணி நட்சத்திர வயதானவர்கள் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த வயதானவர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ தொந்தரவுகள், அதாவது பிபி, கொலஸ்ட்ரால், அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத உடல் பருமன், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அக்கறை எடுத்து அதை சீர் செய்வதற்குண்டான ஒரு வருடமாக தான் இந்த 2026 இருக்க போது. உங்களுக்கு உண்டான தொழிலை உங்களுடைய சந்ததியினருக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். நீங்க இந்த வருடம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரியாக தொழிலை இது வரைக்கும் பார்த்தது போதும், இனிமே நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுடைய குழந்தைகள் பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரியாக அந்த தொழிலில் இருந்து விலகுவதற்குண்டான ஒரு வருடமாக தான் இந்த வயதானவர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.